வெல்கம் டு டெக்னோரூம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தோட டியூரபிலிட்டி டெஸ்ட்டுங்க. இந்த ஸ்ட்ரென்த் பாருங்க, ஷீட்டோட ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். இதுதான் டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் ஏ கிரேட் மெட்டீரியல். ஃபுல்லா ஃபயர் பிடிச்சிச்சு, ஆனா ஷீட்டுக்கு எதுவுமே ஆகலைங்க. இப்போ நம்ம டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் யூபிவிசி டைல் ஷீட்டோட டியூரபிலிட்டி டெஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ ஒரு வண்டி நம்ம ஷீட் மேல ஏத்திட்டு பாக்குறோம், எப்படி டியூரபிள் இருக்கா இல்லையா. வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு டெக்னோரூஃப். டெக்னோரூஃப் பாத்தீங்கன்னா 2015ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. கம்பெனி பாத்தீங்கன்னா பேரு டு கோவைப்புதூர் மெயின் ரோட் கோயம்புத்தூர்ல இருக்கும். டெக்னோரூஃப் imported ASA layered UPVC roofing tiles, UPVC rainwater gutter systems, அதோட accessories, நிறைய products, roofing related items இருக்குங்க. நம்ம டெக்னோரூஃப் பாத்தீங்கன்னா ASA layered material தான் பண்றோங்க. இது A grade material. குவாலிட்டியில காம்ப்ரமைஸே கிடையாது. எந்த ப்ராடக்ட் பார்த்தாலும் குவாலிட்டி ஃபர்ஸ்ட், பிரைஸ் நெக்ஸ்ட். டெக்னோரூஃப்ல நம்ம ஃபேக்டரிக்கு போலாம். நம்ம வேர் ஹவுஸ் கம் ஃபேக்டரி பேரூர்ல இருக்கும். வந்து பாருங்க. நம்ம ப்ராடக்ட்ஸோட டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம காமிக்கலாம். வெல்கம் டு டெக்னோரூஃப். இன்னைக்கு நம்ம டெக்னோரூஃபோட மெகா பெரிய ஸ்டாக் பாயிண்ட்ல இருக்கோம். பாருங்க, ஏ கிரேட் மெட்டீரியல், இம்போர்ட் மெட்டீரியல் நம்ம அன்லோட் பண்றோங்க. இந்த மாதிரி ஏ கிரேட் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும்னா நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. ஆன்லைன் உங்களுக்கு என்கொயர் பண்ணணும்னா கீழே கொடுத்த நம்பர் கால் பண்ணுங்க. வாங்க, நம்ம இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் யூபிவிசி ஸ்பானிஷ் டைலோட டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தோட டியூரபிலிட்டி டெஸ்ட்டுங்க. ஒரு ஆள் வாங்க சார், வாங்க குதிக்குங்க. இது பாருங்க, இது ஒரு ஆளு நிக்கிறாங்க, குதிக்கிறாங்க, ஒண்ணுமே ஆகலைங்க. அடுத்து 3 பேர் வாங்க. இந்த ஸ்ட்ரென்த் பாருங்க, ஷீட்டோட ஸ்ட்ரென்த் டியூரபிலிட்டி நல்லாவே இருக்கும். இதுதான் டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் ஏ கிரேட் மெட்டீரியல். வாங்க, இப்போ நம்ம டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் யூபிவிசி டைலோட 2வது டெஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கோகனட் ஃபார்ம்ல இருக்கிறோம். கோகனட் ஃபார்ம்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய கோகனட்ஸ் கீழே விழும். ஷீட்டு மேல விழும்போது என்ன டெஸ்ட் ஆகுதுங்க நம்ம பார்க்கலாங்க. வாங்க சார், போடுங்க. இது பாருங்க, எதுவுமே ஆகாதுங்க ஷீட்டுக்கு. வாங்க, நம்ம இப்போ டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் ரூஃபிங் ஷீட்டும் ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்டுக்கும் சவுண்ட் டெஸ்ட் ட்ரையல் பண்ணலாங்க. 3வது டெஸ்ட் சவுண்ட் டெஸ்ட்டுங்க. பாருங்க, மழை தண்ணி பெய்யும் போது உங்களுக்கு நல்ல சத்தம், அந்த ட்ரம்மிங் சவுண்ட் வருதுங்க. ஸ்டீல் மேல நல்ல சவுண்ட் வருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம ஏஎஸ்ஏ லேயர்ட் யூபிவிசி ஷீட் மேல தண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாவே சவுண்ட் வராதுங்க. இதுதான் சவுண்ட் டெஸ்டிங். வாங்க, நம்ம இப்போ டெக்னோரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் ஷீட்டுக்கு ஃபயர் டெஸ்ட் பண்ணலாம். இது 4வது டெஸ்ட்டுங்க, ஃபயர் டெஸ்ட். வாங்க, நம்ம கொஞ்சம் பெட்ரோல் போட்டு டெஸ்ட் பண்ணலாங்க. இது இப்போ ஃபயர் பிடிக்குதுங்க, பாருங்க. இந்த ஷீட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபயர் பிடிச்சிச்சு, ஆனா ஷீட்டுக்கு எதுவுமே ஆகலைங்க. பேக் பாருங்க, ஃப்ரண்ட் பாருங்க. துணி கொடுங்க.
இப்போ நம்ம தொச்சிட்டோம்னா ஷீட்டோட திக்னஸ் பாருங்க, எதுவுமே ஆகலைங்க. இதுதான் ஃபயர் டெஸ்ட். ஏஎஸ்எல்ஏ டெக்னோ ரூஃபோட யூபிவிசி டைல் ஷீட். வாங்க இப்போ நம்ம டெக்னோ ரூஃபோட ஏஎஸ்எல்ஏ யூபிவிசி டைல் ஷீட்டோட டியூரபிலிட்டி டெஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ ஒரு வண்டி நம்ம ஷீட் மேல ஏத்திட்டு பார்க்கிறோம், எப்படி டியூரபிள் இருக்கா இல்லையா. வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஷீட்டுக்கு எதுவுமே ஆகலைங்க. இதுதான் டியூரபிலிட்டி டெஸ்டிங். இப்போ நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி நீங்க தெரிஞ்சுட்டீங்க. நம்ம கிட்ட வெறும் ரூஃபிங் ஷீட் மட்டும் இல்லைங்க, அதோட ரிலேட்டட் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம டெக்னோ ரூஃபோட ஏஎஸ்ஏ லேயர்ட் ஏ கிரேட் யூபிவிசி டைல் ஷீட் 2 கலர்ஸ்ல வரும், ரெட் கலர் அப்புறம் கிரே கலர். இதோட ஒத்தென்டிசிட்டி பாத்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் நேம், லோகோ எல்லாமே நம்ம ஷீட் மேல எம்பாஸ்ட் ஆயிருக்குங்க. இது அதோட ஒரிஜினாலிட்டி. இது மட்டும் இல்லைங்க, ரூஃபிங்ல எல்லா ஆக்சசரிஸ் நம்ம கிட்ட இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெயின் டாப் ரிட்ஜ். இந்த ரிட்ஜ் உங்களுக்கு ஏ டைப் ரூஃப்ல யூஸ் ஆகுங்க. இது மெயின் டாப் ரிட்ஜோட எண்ட் கேப். இது ஒரு ஃபினிஷிங் கொடுக்குங்க. அந்த மெயின் டாப் ரிட்ஜ்ல எட்ஜ்ல பாத்தீங்கன்னா 2 கேப் வருங்க. அந்த கேப் க்ளோஸ் பண்ணதுக்கு மெயின் டாப் ரிட்ஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா சைடு ரிட்ஜ் இல்லைன்னா டயகனல் ரிட்ஜ் சொல்றாங்க. இது உங்களுக்கு பிரமிட் ஸ்டைல் ரூஃப்ல யூஸ் ஆகுங்க. 2 ஷீட் மீட் ஆகும்போது அந்த கேப் க்ளோஸ் பண்ணதுக்கு இது கரெக்ட் ஐட்டம்ங்க. இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா சைடு ரிட்ஜ் டயகனல் ரிட்ஜ் ஓட எண்ட் கேப். இது ஒரு ஃபினிஷிங் கொடுப்போங்க. எட்ஜில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் வருங்க. அந்த கேப் க்ளோஸ் பண்ணதுக்கு இது கரெக்ட் ஐட்டம்ங்க. அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா 4-வே ரிட்ஜ். இது பிரமிட் ரூஃப்க்கு யூஸ் ஆகுதுங்க. 4 பக்கம் உங்க ரூஃப் பிரிக்கும் போது இந்த ரிட்ஜ் கரெக்ட் ஐட்டம்ங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பாத்தீங்கன்னா 3-வே ரிட்ஜ். இதுவும் பாத்தீங்கன்னா 3 பக்கம் போற ரிட்ஜுங்க. நீங்க 3-சைடட் ரூஃப், 4-சைடட் ரூஃப்ல இந்த மாதிரி ஐட்டம் யூஸ் ஆகுங்க. மெயின்லி மஞ்சிகோப் சொல்லுவாங்க. அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா இது எட்ஜில் போடுவோம், ரூஃபிங்கோட எட்ஜில் யூஸ் ஆகுங்க. பார்ஜ் போர்டு சொல்லுவாங்க. இந்த ஐட்டம் உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்குங்க. அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா வால் ஃபிளாஷிங் போர்டு. இது எங்க யூஸ் ஆகுதுங்க? ரூஃபிங் பாத்தீங்கன்னா சில டைம் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்ல வால் இருக்குங்க, மீதி 2 சைட்ல ரூஃபிங் ஷீட்டோட ஸ்ட்ரக்சர் போடுவோம். வால் இருக்கும்போது உங்களுக்கு ஷீட்டுக்கும் வாலுக்கு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல லீக்கேஜ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த லீக்கேஜ் அவாய்ட் பண்ணதுக்கு இந்த ஐட்டம் கரெக்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு சைடு ப்ரொஃபைலுங்க. ரூஃபிங் ஷீட் இதுக்குள்ள போகுங்க, மேல இருந்து ஸ்க்ரூ ஆகுங்க. இந்த போர்ஷன் வாலுக்குள்ள போயிடும். ஸோ என்ன தண்ணி வந்தாலும் எல்லாமே கீழே ஃப்ளோ ஆயிடும். அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ரூஃபிங்க்கு அடிஷ்னலா வேல்யூ கொடுப்போம். எப்படி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியலுங்க. இது மல்டி வுட்டுங்க. மல்டி வுட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் நம்ம சிஎன்சி கட்டிங் பண்ணுவோம். இது 8 அடி நீளம் வருங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரூஃபிங்ல எட்ஜில் ஃபினிஷிங் கொடுப்போம். அது இல்லாம முகப்பு வருங்க. முகப்பு பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல உங்களுக்கு எலிவேஷன் கொடுப்போம். இப்போ ஏ டைப் ரூஃப்ல அந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் க்ளோஸ் பண்ணதுக்கு முகப்பை யூஸ் ஆகுங்க. இது உங்களுக்கு பல டிசைன்ஸ்ல வருங்க. பிளஸ் 3 அடி 4 அடி 5 அடி அந்த மாதிரி ஸ்பெக்ல வருங்க. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா யூபிவிசி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கட்டர் சிஸ்டம். இது உங்க ரூஃபுக்கு அருமையான ப்ராடக்ட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஒரு சைடு கைடு பண்ணி
ஒரு எட்ஜ்ல நீங்க தண்ணி கீழே கலெக்ட் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 3 சைஸ்ல வருதுங்க. 6 இன்ச், 8 இன்ச், 10 இன்ச். 6 இன்ச் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பர்பஸ் யூஸ் ஆகுங்க. அப் டு 50 to 60 ரன்னிங் ஃபீட். 8 இன்ச் பாத்தீங்கன்னா அப் டு 100 ரன்னிங் ஃபீட். 10 இன்ச் பாத்தீங்கன்னா பெரிய கெப்பாசிட்டி இண்டஸ்ட்ரியல் யூஸுக்கு தான் யூஸ் ஆகுங்க. இது 6 இன்ச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரன்னிங் மீட்டர்ல 15 லிட்டர் ஹோல்ட் ஆகும். 8 இன்ச் பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர்ல 18 லிட்டர் ஹோல்ட் ஆகும். 10 இன்ச் பாத்தீங்கன்னா 25 லிட்டர் ஒரு ரன்னிங் மீட்டர்ல ஹோல்ட் ஆகும். இது எல்லாமே அட்வான்டேஜ் இருக்குங்க. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா யூபிவிசி, துரு பிடிக்காது, ஃபினிஷிங்கும் நீட்டா இருக்கும். எல்லா ப்ராடக்ட்ஸுக்கு ஆக்சசரிஸும் இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம். டெக்னோ ரூஃபோட ரூஃபிங் மெட்டீரியல்ஸ், அதோட டெஸ்டிங் எல்லாமே நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஏ கிரேட் மெட்டீரியல் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம டெக்னோ ரூஃப்க்கு வாங்க. டெக்னோ ரூஃபோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஆல் இண்டியா டெலிவரி கொடுக்குறோம். 10 இயர்ஸ் வாரண்டியும் கொடுக்குறோம். பீஸ் ஆஃப் மைண்ட். டெக்னோ ரூஃப். நம்ம டெக்னோ ரூஃப்ல பெஸ்ட் பிரைஸ், பெஸ்ட் ப்ராடக்ட், ஹை கிரேட் குவாலிட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நம்ம டெக்னோ ரூஃப் பேரூர் டு கோவைப்புதூர் மெயின் ரோட், கோயம்புத்தூர்ல இருக்கோம். வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.